பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். திருடன் அகப்படும் நாளில் என் ஜனமாகி இஸ்ரவேல் வெட்கப்படும். எப்படி அந்த திருடன் வெட்கப்படுறானோ அதை போல என் ஜனமும் வெட்கப்படும் என்று ஆண்டவர் எழுதி வைத்தார் எரேமியாவை கொண்டு. ஏன்னா திருடன் அகப்படுற நாளில் வெட்கப்படுகிறது போல என் ஜனமாகி இஸ்ரவேலும் வெட்கப்படுனார். ஏன்னா ஆண்டவர் அறிஞ்சவன் துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது, கண்டிப்பாக வெட்கப்பட்டே தீருவான். நீங்கள் கேட்கலாம், யோசேப்பு ரொம்ப பரிசுத்தமாக தான் இருந்தான், அவனுக்கு என்ன கிடச்சி? சிறைச்சாலை தானே கிடச்சிங்களாம். ஏன்னா அவன் ஓடுனான், உதறிட்டு ஓடுனான், ரொம்ப டைலாக்லாம் பேசினான். என்ன பேசினான்? இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, அப்படி இருக்க உன்னை தவிர வேறொன்றை எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அப்படி இருக்க இந்த துணிகரமான பாவத்திற்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னாலே அவனுக்கு ஆண்டவர் நீதி செய்தாரா? அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, தப்பே செய்யாம அவன் மேல குற்றம் சாட்டப்பட்டதே சிறைக்கு அனுப்புனாரு. ஐயா, அவன் சகோதரர்களே என்ன குற்றம் இருந்துச்சு? அவனை தூக்கி வித்தாங்க. தேவனுடைய திட்டம் அதுதான். ஏன்னா அவன் எகிப்துக்கு எங்கிருந்து உயர்த்தப்படணும்? சிறைச்சாலையிலிருந்து. அரசாள புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. பிரசங்கி 4:14 அந்த வசனத்தை எல்லாரும் தேடி அனுப்புங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு திட்டம் இல்லாமல் அவனை அனுப்பவே இல்லை. ஏன்னா அவர் காண்கிற தேவன். ஒரு நாள் ஏற்ற வேலை வர வச்சு அவனை உயர்த்தினார். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, டைரக்டாக அப்படியே ஷிஃப்ட் பண்ணார். எங்கேருந்து? சிறைச்சாலையிலிருந்து மந்திரியில் அரசனுக்கு மேலிடத்துல. பார்வோன் 2வது இடம் தான். சொல்லப்போனால் ராஜா அவன் தான். அவனு சொல்கிறான், இனிமேல் எவனும் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் கையை ஆட்டவும் காலையும் ஆட்டவும் கூடாது. பார், எகிப்து தேசம் முழுவதும் உனக்கு முன்பாக இருக்கிறதுன்னா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கு சில உபத்திரவங்களும் இருக்கத்தான் செய்யும். எனக்கு அன்பானுடைய எபிரேயர் 5:8 நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல்ங்கிறது இயேசுவோடு தான் பார்க்கணும். எபிரேயர் 5:8 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைப்பதற்கு காரணமாகிவிட்டார். அதனால இந்த யோசேப்பு இன்றைக்கு இயேசுவுக்கு அடையாளமாக மாறுறதுக்கு உபத்திரவப்படுத்தப்பட்டான். தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான், துரத்தப்பட்டான், தூக்கி எறியப்பட்டான், சிறைச்சாலையில் குற்றமே இல்லாமல் தள்ளப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். நீதி செய்த போது போத்திபார் மனைவி கேட்டுக்கிட்டுருப்பா. பார்வோன் சொல்கிறான், நான் பேருக்கு ராஜா, நீ இந்த எகிப்துக்கு நீதாப்பா ராஜா. அப்போ நினச்சிருப்பா, எங்கே நம்மளை காட்டி கொடுத்துருவானோ நினச்சிருந்தா பழி வாங்கி இருக்கலாம். யோசேப்புக்கு அந்த எண்ணமே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து திருப்பிக்கிறீங்களா? 2 ராஜாக்களை காட்டினேன். இப்போ ஒரு தீர்க்கதரிசி, அவர்கிட்ட வேலை பார்க்குறவன். இன்னும் சொல்லப்போனால் 3வது இடத்துல எலிசாவுக்கு பின்னாடி இவன் தான் தீர்க்கதரிசியாக வர வேண்டியவன். ஆனால் ஒரு அற்பமான காரியத்தினாலே வெட்கப்பட்டு போனானே, அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உடைய வேதத்தை
2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுவோமா? மனமே இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். மாசலுகாத பராபரவசு, மாசலுகாத பராபரவசு, தேசகுமாரமியான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். எல்லின காரியம் யாவும் முடிக்க, எல்லின காரியம் யாவும் வாழ்ந்து சொல்லிக்க, மண்ணிலும் வேணிலும் வாழ்ந்து சொல்லிக்க, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், நீ மனமே துதி செய். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன். நல்ல கவனிங்க, இவ யாருடைய வேலைக்காரன்? தேவனுடைய மனுஷனுக்கு வேலைக்காரன். அப்ப இவனு யாரு? தேவனுடைய மனுஷன். மறந்துட்டானே. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம யாருக்கு வேலைக்காரன்? அவருடைய வேலைக்காரன். அதனால தான் சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீசராக்கி நான் உங்களுக்கு போதித்தவையெல்லாம் அவர்களும் கை கொள்ளும்படி கட்டளையிட்டார், அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆகையினால தான் அவரை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு என்ன பேர்? அவருடைய பிள்ளைகள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு அவருக்கு இருந்த அதிகாரம் உண்டு. எனக்கு அன்பர்களே, இங்கே பார்க்கிறோம், எலிசா யாரு? எலியா இடத்திலிருந்து ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்டவன். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது கேட்கிறார், அடே நான் உன்னை விட்டு போறேன்டா, உனக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருந்தா சொல்றான்னார். அவன் சொன்னா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வல்லமை எனக்கு என்ன செய்யணும்? 9-10 வசனத்தில் 2 ராஜாக்கள் 2:9-10 பார்க்கிறோம். அவர் இருவரும் அக்கறைப்பட்ட போது எலியா எலிசாவை பார்த்து, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னான். அவர் சொன்னாரு, அரிதான காரியத்தை கேட்டப்பா, கேட்டதிலே ரொம்ப அருமையா கேட்ட,
நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நீ பார்த்தேனா உனக்கு கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காதுனாரு. உடனே அவன் பெத்தேலுக்கு போனான், பெத்தேலுக்கு கில்காலுக்கு போனான், கில்காலுக்கு எரிகோவுக்கு போனான், எரிகோவுக்கு யோர்தானுக்கு போனான், யோர்தானுக்கு அங்கே ஓடி போய் அந்த சால்வை கீழே விழுந்து எலியாவின் தேவன் எங்கே அந்த அடித்த அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு வந்தவன் யாரு? எலிசா. இந்த எலிசாட்ட இருந்த வேலைக்காரன் யாரு? கேயாசி, இந்த பரதேசி. எனக்கு அன்பார்களே, நாமளும் அப்படித்தான். பரலோக ராஜ்ய வாசி பரன் இயேசுவை நீ விசுவாசி, புவியாளும் பரதேசி உன் வாழ்வை தினம் யோசி. சிஸ்டர் சாராள் நவரோஜி பாடினாங்க. எனக்கு அன்பானவர்களே, வேலை பார்க்குற இடத்த சொன்னாலே ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறேன். நீங்கள் எங்கே வேலைங்க? கலெக்டர். கலெக்டர் சார் அப்படிங்கிறோம். வேலை பார்க்குறத வச்சா ஒரு மனுஷனை எடை போடுற காலம். பொண்ணு பார்க்க வர்றவங்க கூட பொண்ணு எங்கே வேலை பார்க்குது, ஏன்னா சம்பளம் நிரந்தரமா, அதைத்தானே பார்க்குறேன். இன்னைக்கு பொண்ணை பார்க்குறது இல்லை, பொண்ணு வாங்குகிற பணத்தை தான் பார்க்குறாங்க. அப்படி உண்மையிலேயே பொண்ணு வாங்க வந்தானா எலியேசுற மாதிரி அவன் வாங்கிட்டு வருவான். இவர் பொண்ணை வச்சு பாய் தலைமுறைக்கு சாப்பிட தேடிக்கிறாரு. போகட்டும், இதை குறித்து நான் குற்றம் சொல்லவில்லை. நாளை சொல்லுவீங்க வரதட்சணை பற்றி பேசுகிறாரியா அம்பிக்க. உண்மையிலே வரதட்சணை பாவம் தானே, போகட்டும். இங்கே இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ரெட்டிப்பான வல்லமையை பெற்ற ஒரு தீர்க்கதரிசிட்ட வேலை ஆகிறான். ஆண்டவர் நினச்சா அந்த எலியாவை கொண்டு அவனுக்கு எந்த அற்புதத்தையும் செய்ய முடியும். ஏன்னா அந்த எலிசா உதாரணமாக சொல்லுவேன், எலியா செய்யாத அற்புதத்தை கூட அவர் செய்தான். எலியா சாரி பார்த்து வீட்டில் எடுக்க குறைவில்லாத அப்பத்தை கொடுக்குறதுக்கு வந்தார். ஆனால் எலிசா ரெட்டிப்பான வல்லமை வச்சதுனால ஒரு கோடரி கீழே விழுந்துருச்சு. ஒரு வேலைக்காரன் போயிட்டு வெட்ட போனான். அப்போது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவன் அந்த கோடரி கீழே விழுந்தவன, ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாய் பெற்றதே அப்படின்னா. உடனே அவர் எந்த இடத்துல போட்டேன்னு கேட்டார். அந்த இடத்த காமிச்ச உடனே என்ன பண்ணா, ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. அடே அப்பா, எவ்வளவு வல்லமை பார்த்துக்கங்க. எனக்கு கண்வாரிலே இரும்பையும் மிதக்க செய்தான். இரும்பு எந்த காலத்திலே மிதக்குமா? ரெட்டிப்பான வல்லமையை பெற்ற அந்த தீர்க்கதரிசி செய்ததில் ஒரு வல்லமையான அற்புதம், இரும்பை மிதக்க செய்தார். கோடரி மிதந்துச்சான். இதை குறித்து வேடிக்கையான கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சமயத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டி போனான். அந்த விறகு வெட்டி போய் தன் கோடலி வைத்து மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். பக்கத்தில் தண்ணி இருந்துச்சு, அதுக்குள்ளே விழுந்துருச்சு. ஐயோ என் ஆண்டவனே, நான் ஓசியாக வாங்கிட்டு வந்ததுன்னா. அப்போ இறைவன் மனம் இறங்கி அவன்கிட்ட வந்தார். எங்கே வந்தார்? அந்த இடத்துக்கு வந்து தரிசனமாகி சொன்னார், ஏப்பா ஓ கோடலி எடுத்தாரேன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கினார். உள்ளே இருந்து ஒரு நல்ல தங்க கோடாலி எடுத்து காட்டினார். இவன் சொன்னா, இது ஏன் இது இல்லைன்றான். சரி, இன்னும் கொஞ்சம் சோதிக்கிறதுக்காக வைர கோடாலி ஒன்று எடுத்து காட்டினார். அப்போ சொன்னா, இது ஏன் இது இல்லைன்ட்டான். இரும்பு கோடாலி எடுத்து காட்டினா, நாம இதான் எழுதுனா, சா எவ்வளோ உண்மையாக இருக்கிற மனுஷன், இந்த 3 இதை வச்சுக்கோன்ட்டார். வாங்கிட்டு போயிட்டான். அடுத்த நாள் விறகு வெட்ட வந்தவன் மனைவியை கூட்டிகிட்டு வந்தான். அவன் தண்ணியில் விழுந்துட்டான். ஐயோ ஆண்டவனே, நேற்று கோடலியை காமிச்சிங்க, இன்றைக்கி மனைவியே கீழே விழுந்துட்டாளேன்னா. அப்போ தேவதூதன் சொன்னால், கவலைப்படாத, இப்போ தூக்கி காட்டுறேன், எதுவும் ஒன்றும் ஒய்ஃபுன்னு சொல்லி தந்துறேன்ட்டு ஒரு அழகான பொண்ணை தூக்கி காட்டினார். இவன் சொன்னான், இது இல்லைன்ட்டான். அதை விட கொஞ்சம் வயசு கூடுனவங்களை தூக்கி காட்டினான், அது இல்லைன்ட்டான். இவன் மனைவியை தூக்கி காட்டினான், அதுவும் இல்லைன்ட்டான். அட பாவி, ஏடா 3ஐயும் காட்டினா இது இல்லைங்கிறியார். ஆமையா, நேற்று உண்மையாக நடந்தேன். தங்க கோடாலி வைர கோடாலாம் ஏது இல்லை என்ன, இரும்பை காமிச்சிக்க அதான் ஏது இல்லை. நீங்கள் சொல்லிட்டீங்க உண்மையாக இருந்ததுனால பரிசு இந்த 3ஐயும் கொண்டு போட்டீங்க, அது கோடலி சரியாக போச்சு. இப்போ 3 பேரையும் கொண்டு போய் நான் என்ன செய்யண்ணா, அதான் உண்மையை சொல்லட்டான். உங்களுக்கு விளங்கும். அவன் மனைவியை காட்டினாலும் அவன் இல்லைங்கிறான். ஏன்னா இதையும் 3ஐயும் கொண்டு போய் நீயே வச்சுக்க மாட்டான்னு என்ன ஆகுது? ஆசையை பாருங்கள் மனுஷனுக்கு. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த எலிசாட்ட வேலை பார்த்தவன் யாரு? கேயாசி.
இவனுக்கு ஆசை வரலாமா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன் சிலுவை எடுத்து தனக்குன்னு ஒரு சிலுவை தான் இருக்கா, தூக்கிட்டு போடலாம். இல்லை, கேயாசி எல்லாத்தையும் விட்டு வந்தவன் தான். ஆனால் அவன் இருதயத்தில் ஆசை விடலை. எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்தை விட்டு வந்தாலும் அந்த எகிப்தின் அடிமைத்தலை இருந்துச்சு, அது மாதிரி இவனுக்குள்ள ஆசை இருந்துச்சு. அதனால தான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். எத்தனையோ பேர் வந்து போனாங்க, அப்பெல்லாம் வரல. ஒரு ஆள் திடீர்னு வந்தான். அவன் யாரு? சீரியாவின் படைத்தலைவனான நாகமான். எதுக்கு வந்தான்? ஒரு குஷ்டரோகம் தீராத நோய்க்கு. எங்கெங்கோ போய் பார்த்து தீரல. கடைசியில் அவன் அடிமையாக கொண்டு போன ஒரு பெண் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான். எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அந்த தீர்க்கதரிசிட்ட போனால் எங்கள் எஜமா சுகமாயிருவார் அப்படின்னு தன் எஜமாட்டியாகிய நாகமான் மிஸ்ஸஸ் நாகமான்ட்ட சொன்னான். அவன் பேர் எழுதப்படலை. அப்போ அவன் நாகமான்ட்ட சொல்லியிருப்பா, எங்க இப்படியே இந்த நோயோடு இருக்கிறதுக்கு இந்த சின்ன பிள்ளை சொல்கிற யோசனை நல்லா இருக்க, போய்த்தான் பாருங்களேன். உடனே போய் ராஜாட்ட நிருபத்தை வாங்கிட்டு போனான். அங்கே போனால் சீரியாவிலேருந்து வந்திருக்கான இஸ்ரவேல் ராஜாவுக்கு புளிய கரைக்குது. இவன் சண்டை போடுறதுக்கு வேறு காரணமே கிடைக்கலையா? நான் என்ன ஒரு நோயை சோமாக மருத்துவனாப்பா அப்படின்னா எலிசா அங்கே சொல்லிவிட்டார், என்கிட்ட அனுப்ப அவனை நான் என்ன செய்கிறேன், சுகமாக்குறதுக்கு நீ ஏன் கழிச்சுக்கிற, வர சொல்லினார். அங்கேருந்து போனால் அவர் உடனே ஒரு வார்த்தை கூட வெளியே வந்து பார்க்கல. உள்ளேருந்தே என்ன சொல்லிட்டாரு, நீ யோர்தானில் போய் 7 தரம் முங்கிட்டு வா. இவனுக்கு உடனே கோபம் வந்துருச்சு. ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தமற்ற கோபங்கள், அர்த்தமே இல்லாமல் கோபம் வந்துச்சு. எங்கள் ஊரில் என்ன தண்ணி இல்லையாக்கும், நாங்கள் பார்க்காத நதியா? எங்கள் ஊரில் ஆப்பனா பர்பார்லாம் இருக்கப்பா. so many rivers are available in our city, in our nativity. எங்கள் இடத்துல நிறையா இருக்கப்பா. இதெல்லாம் பெரிய தண்ணி, இதில் போய் நான் முங்கடு மகம் ஓடா அப்படின்னா. பக்கத்தில் ஒருத்தர் இருந்தான், ஒரு வேலைக்காரன். அஞ்சனா, ஐயா தகப்பனே, ஐயா குஷ்டரோகி தகப்பனேன்னு சொல்லலை. அவனுக்கு அந்த இது தெரியலை. இவனுக்கு நோய் சோமானுக்கு மட்டும் கண்டு தெரிஞ்சு, தகப்பனே அவர் ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் செஞ்சுருப்பீங்கல்ல. குளிக்கத்தானே சொன்னார், ஸ்நானம் பண்ணத்தானே சொன்னார். இதில் ஸ்நானம் பண்ணி பார்க்குறது தப்பு இல்லையாண்ணா. உடனே ஒரு இறங்குனார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், 7 தரம் முங்குனார். சிறு பிள்ளையின் ஆமாம், நாமளாக இருந்தால் முங்க எந்திரிச்சு ஒவ்வொரு தரம் பார்த்துருப்போம். கையை பார்த்துருப்போம், காலை பார்த்துருப்போம். அவனும் பார்த்துருக்கலாம். 6 தரம் சோமால 7ஆம் தரம் முங்கி எந்திரிச்சான். எங்கே போச்சுன்னே தெரில, வியாதி. அப்போ சந்தோஷம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு 1 மாதம் காய்ச்சலில் கடத்திட்டு வந்தா இந்த வியாதி நீங்கள் பழச்சதே பெரிய பாடப்பாம்போம். எனக்கு என்பவர்களே, அந்த நேரம் வியாதிப்பட்டிருக்கும் போது ஆண்டவர்லாம் நினச்சி சொல்லுவான், ஆண்டவரே இது முடிஞ்சுன்னா உங்கள் இதுதான் வந்து நிற்பேன், வேறு எங்கேயும் போவேன். ஆனால் அதுக்கப்புறம் மறந்துடுவோம். இந்த நாகமான் சுகமான உடனே அவனுக்கு சந்தோஷம். பொண்ணு பொருள் எல்லாத்தையும் விட இயேசு போதுன்னு முடிவுக்கு வந்து எலிசாட்ட வந்து இருக்கிற எல்லாத்தையும் இந்தாங்கயா வச்சுக்கோங்கயா. அவர் சொன்னார், போப்பா எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் யாரு? பரலோக ராஜ்யவாசி, பரல் இயேசுவை நீ விசுவாசி, புவியாளும் பரதேசி, உள்வாழ்வை திலம் யோசி. பரலோக ராஜ்யவாசி, பரல் இயேசுவை நீ விசுவாசி, புவியாளும் பரதேசி, உள்வாழ்வை திலம் யோசி. பரலோக ராஜ்யவாசி. எபிரேயர் 11:9 கொஞ்சம் வாசிங்க. எபிரேயர் 11 அதிகாரம்
9ஆம் வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். பரதேசி எங்க இருப்பாரு? ஆண்டி சாதுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்கிறோமே சாதுன்னு, அவங்களாம் எங்கே குடியிருப்பாங்க? சாது சுந்தர் சிங் எங்கே போய் கிடந்தார்? எமயமலை அடிவாரத்தில் போய் மேலே இருந்தார். இன்னைக்கு சுகவாசியா கூடாரவாசியா? சுகவாசி. ஆமாம், சுகவாசி. ஐயா, காசிக்கு போகிற சன்னியாசியோட சுகவாசியாக இருந்தால் ஓடுறோம் பின்னாடி, போகட்டும். இங்கே பார்க்குறோம், எலிசா ஒன்றையுமே கேட்கல. எது வேணாம்ப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டியதில்லை போன்ட்டார். ஆனால் பக்கத்தில் இருந்த கேயாசி, அவனுக்கு ஆசை, ஐயோ போகுது, ஐயோ போகுது, ஐயோ போகுது. பின்னாடியே ஓடுனான். ஓடி போய் சொன்னான், அவன் கையில் ஏதாவது வாங்குவேன். தீர்க்கதரிசிட்ட கூட சொல்லலை, பையன் இறங்கி ஓடினான். அவன் போன உடனே ஒரு வேலைக்காரன் ஓடியாரனோடு, வண்டி நிறுத்தமா என்ன தெரியல, அங்கேருந்து வர நிப்பாட்டு. அங்கேருந்து ரதத்துலேருந்து இப்போ குஷ்டரோகி இல்லை, சுகமானவன் அப்படியே குதிச்சான். என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை, இப்போ தான் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு மாற்று வஸ்திரம் கொடுக்கணும், கொஞ்சம் ஏதாவது வெள்ளி கொடுத்து அனுப்பணும், ஏதாவது சா இவ்வளோதானா, இந்தா 2 என்ன, எத்தனை வேணாலும், நீ தூக்க வேண்டாம், ஏழு கொண்டாந்து வைப்பா, நீ போனார். பின்னாடியே ஓடுனான். யாரு? இந்த கேயாசி. அங்கே வந்த உடனே கரெக்டாக முன்னாடி போய் நின்று அவன் கொடுத்ததை அப்படியே வாங்கி வச்சுட்டு எங்கே போய் நின்னாரு? தேவனுடைய மனுஷன்ட்ட போய். அவர் கேட்டார், எங்கேருந்து பாரு? நான் எங்கேயும் போகல, எங்கே தான் இருந்தேன். அப்படியா? அந்த நாகமா ரதத்திலிருந்து குதித்த போது என் மனம் உன் கூட இல்லையா? பொருளையும் காணிக்கையை வாங்குறதுக்கு இது காலமா? ஆகையினால ஒன்று செய். அவனை விட்டு போயிடுச்சு, என்னது? குஷ்டரோகம். ஆனால் ஒன்றை விட்டு போகலை, என்னது? ஆசைங்கிற குஷ்டம். ஆகையினால அவனை விட்டு போன அதே குஷ்டம் ஒன்னையும் உன் சந்ததியும் பிடிக்க கிடவுதுன்னான். அடுத்த நிமிஷமே அவன் உறைந்த மழையை போல குஷ்டரோகியாகி என்ன செய்தான்? அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஏன்னா இவன் செய்த காரியம் வெளிப்பட்ட போது நியாய தீர்ப்பு வந்தது. மறுபடியும் சொல்கிறேன், திருடன் அகப்படும் நாளில் எப்படி வெட்கப்படுகிறானோ, கேயாசி நடத்திருப்பான், சே இந்த அற்ப காரியத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய வியாதியை சம்பாதிச்சிட்டனே. ஐயா, பட்ட பின்னாலே வருகிற ஞானம் யாருக்கும் உதவாது. தொலைக்காட்சியை பார்க்கிறேன் என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்ல கவனிங்க, எதை செய்தாலும் கர்த்தர் காண்கிறார் என்கிற உணர்வோடு செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலையும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலையும் சரி, நீங்கள் பணியாற்றுகிற இடத்திலும் சரி, உங்களை நம்பி கொடுத்திருக்கிற காரியத்தில் உங்களை கர்த்தர் கவனிக்கிறார். என்னை அப்படி தான், நீங்கள் கொடுக்குற காணிக்கையை நான் ஒன்று தவறாக பண்ணனா கர்த்தர் அதுக்கு பல மடங்கு கொடுத்துருவார். தண்டி தான். நான் எதையும் அறிந்தவன், நான் யோசிக்கிறவன். ஏன்னா கொடுக்குற காணிக்கை தவறாக பயன்படுத்தினா அன்னைக்கு கேயாசிக்கு வந்த நிலை, அதே ஏலியின் குமாரருக்கு வந்த நிலை, யூதாஸ் தன்னையே அழித்து கொண்ட நிலை, இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். தயவு செய்து எந்த காரியத்தை செய்தாலும் ஒருவர் காண்கிறார் என்கிற உணர்வோடு ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். 1 யோவான் 5:18-19 படி, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனவனை தொடான். நாம் தேவனால் உண்டாகியிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் வீழ்ந்து கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க, ஐயா எங்களுடைய சபைக்கா ஜெபிங்க. எங்கிட்ட இருக்க பூரா 2 கண்ணு தெரியாத மக்கள்,
இவர்களை வரும்போது நான் சும்மா கூட அனுப்புகிறேன், சாப்பிட வச்சு அனுப்புகிறேன். கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வாரம் 4000 ரூபா செலவழிக்கிறோம். எதுக்கு? வேன் வாடகை. கர்த்தர் இந்த காரியத்திலெல்லாம் சிலர் எழுப்பித்தர ஜெபிங்க. எத்தனையோ பெரிய பெரிய நிறுவனத்தில் 1க்கு 2 சும்மா அடக்கிறதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் ஏவினால் இதற்கென்று உதவ. பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரங்க அடக்கம் பண்ண கை திறக்க மாட்டேன்றான். எப்போதும் ஃபியூனரலுக்குன்னு ஒரு ஃபண்டு வச்சே இருக்கணும். பார்வையற்றவருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு. அது மட்டுமல்ல, எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் அவங்களே காலும் இல்லாதவெல்லாம் உண்டு. கால் இல்லாதவங்கன்னா தனியாக வைக்கலாம், கண்ணும் தெரியாமல் காலும் இல்லாமல் இருக்காங்க. இப்போ கூட ஒருத்தர் வந்திருக்கார், அவருக்கு எப்படியாவது 2 வீல் சேர் 1 2 வாங்கி போடணும். ஏன்னா இதை மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அப்படி வீல் சேர் கொடுக்க முடியல. அவர் இருக்க முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டு அவரை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டு வந்தேன். ஏன்னா பெற்றோர் இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வீல் சேர், வாக்கர், ஏன்னா கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது அவங்களுக்கு. இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் சிலர் எழுப்பி தர ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எப்படி உதவ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் எதை எடுத்தாலும் ஜிபே தானே. ஒரு டீ வடதுன்னா கூட ஜிபே, உடனே சத்தம் கேட்குது, 32 ரூபாய் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு வருது. அதனால் ஜிபே 2 நம்பரில் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் செய்கிற உதவி ஒரு ரிசிப்ட்டு கிடைக்கணும், வைக்கணும், ஏன்னா எங்கள் சூழ்நிலை அப்படின்னு சொன்னீங்கன்னா 8438852500 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து ஜிபே அடித்து பாருங்கள். கூகுளில் பார்வையற்ற பரிதிமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் கிடைக்கும். இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு அனுப்பிட்டு எனக்கும் சொல்லுவீங்கன்னா உங்கள் விலாசத்துக்கே ரசீதை அனுப்பி வைக்க முடியும். நீங்களும் அதை ஏற்றபடி பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. திருடல் அகப்படும் நாளில் வெட்கப்படுகிறது போல எல் ஜனமாகிய இஸ்ரவேல் வெட்கப்படும் என்றீரே. நாங்கள் செய்கிற நன்மைகளுக்கும் பலன் உண்டு, தீமைகளுக்கும் பலன் உண்டு என்பதை அறிந்து நன்மையானவைகளை செய்ய எல்லை எங்களை தகுதிப்படுத்தும். உணர்வுள்ள இருதயத்தை கொடும். நாங்கள் மறைக்கலாம், ஆனால் நீதி வெளிப்படும் என்பதை அறிந்து நாங்கள் தெய்வ பயத்தோடு வாழ என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பெற்ற பிள்ளைகள் இருந்தும் தனிமையிலே ஒரு அறையில் முடங்கி கிடக்கிற அன்பு பெரியோருக்காய் ஜெபிக்கிறேன். எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்திருந்து புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு தாய்மார்களுக்காய், என் அன்பு சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும், சரீர சுகத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின்,
பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.